ஹாய் காய்ஸ், இன்றைக்கான ரெசிபி மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருவேப்பிலை சாதம் தான். இந்த கருவேப்பிலையில் நம்ம ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்ல குட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா, இல்லை ஹேர் க்ரோத் வேணுமா? அப்போ கண்டிப்பாக ஏதோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, ஒரு லெமன் சைஸ் புளியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை 2 கையளவு சேர்த்து, இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து ஃபேன் காற்றுல ஆற விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாகவும் இல்லாமல் நல்லா கொரன்னு இல்லாமல் ஓரளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை சாதத்துக்கு போட்டுட்டு மீதி இருந்துச்சுன்னா தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ சாதத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தலாமா? ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பயிர் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா 2-3 கிள்ளி போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம தேவையான அளவுக்கு சாதத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டோன்னா கருவேப்பிலை சாதம் ரெடி. கண்டிப்பாக இதை நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ்.